அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் 8 சீசன் 8 ரிவ்யூ டே 95. எபிசோடு ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் டான்ஸு, அப்புறம் நிறைய என்ன சொல்கிறது, சேலஞ்சிங் 8க்கும் டாப் 8க்கும் உள்ள அந்த ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. யாரை வந்து வெளியே என்ன பண்ணலாம், எப்படி வீக்காக இருக்காங்க, எப்படி டார்கெட் பண்ணலான்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்துச்சு. நிறைய சண்டைகள்லாம் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஏர்லி நைட் வந்து சிவாவும் ரவியும் வந்து அந்த ஏற்கனவே அந்த போர்ட் வச்சுருந்தாங்களே, உள்ளே வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அதை வந்து அப்படியே மாற்றுறாங்க. டாப் 8 வந்து சைடில் போட்டு இவங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி போடுறாங்க. ஸோ அதில் நிறைய மாற்றங்கள்லாம் சிவாவும் ரவியும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து அவங்களும் அவங்களோட பிளேஸிங்கில் வந்து போர்டெலாம் மாற்றி அந்த இதெல்லாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, முத்துக்குமரன், சாச்சனா, வர்ஷினி வந்து அந்த சைடில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வர்ஷினி பேசலை. வந்து முத்துக்குமரன் வந்து நீ இப்போ வச்சுருக்கீங்க இந்த போர்டு, அது வந்து சரின்னு நினைக்கிறியா? எனக்கு வந்து நீ வேணும்னு ஒரு ஏதோ வேணும்னு அவர் வச்சாருன்றதுக்காக நீ வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சாச்சனாட்ட சொல்கிறாரு. சாச்சனா வந்து ஆக்சுவலாக வந்து சாச்சனாக்கு அதுக்கு வந்து ப்ராப்பர் ரீசனே கிடையாது. அது வந்து சாச்சனாவோட கேம் வந்து டோட்டலாக இப்போ வந்து ஒரு வெஞ்சன்ஸு, கொஞ்சம் இல்லை நிறையவே அனாயிங்காக இருக்கிற மாதிரி ஒரு கேம் பிளே தான் போயிட்டுருக்கு. ஸோ எதுக்கு உள்ளே அந்த பொண்ணை எதுக்கு திருப்பி உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னே தெரில. இன்னும் பேர் கெட்டு தான் போகுது. அது ரொம்ப ஜாஸ்தியாக இன்னும் அது டோட்டலாக ஸ்பாயில் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எவ்வளோ சொல்லி பார்த்தாப்புல, ஆனால் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை. தேவையில்லாமல் வர்ஷினி வேறு கொஞ்சம் ஜிங்ஜாக் அடிச்சு, இல்லை அவன் சொல்கிறது வந்து மேபி அவள் ரீசன் இருக்கணும்னு, பட் நீ என்னவோ, பட் ஆனால் நீ விளையாடுறது சரியில்லை அப்படின்னு அந்த தீபக்கை வந்து டார்கெட் பண்ணி நீ பண்ணது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாங்கள. ஹீஸ் ட்ரைங் டு சேவ் ஹர், பட் ஆனால் அந்த பொண்ணு அந்த அக்செப்டன்ஸ் சுத்தமாக கிடையாது ஆக்சுவலாக. அப்புறம் வந்து இந்த டிசர்விங் 8 யார் டு பி ரீப்ளேஸ்ட், அப்புறம் வந்து உள்ளே இருக்கிற டாப் 8 யாரில் வந்து 2 பேர் வந்து ரீப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மார்னிங் டாஸ்க் மாதிரி அதை பிக் பாஸ் வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டிசர்விங் சேலஞ்சிங் 8ல் வந்து டிசர்விங்கானவங்க யார் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து ரவிக்கு தான் ஜாஸ்தி, ரவீந்திரனுக்கு தான் ஜாஸ்தி ஓட்ஸ் வந்துச்சு. மிச்சவெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் சாச்சனா கொஞ்சம், ரியாக்கு கொஞ்சம், சிவாக்கு, வர்ஷினிக்கெலாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்துச்சு ஓட்ஸ். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ரவி சார் தான் வந்து டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டண்டாக இருப்பார். அப்படி இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து அவர் டிசர்விங்காக இருப்பாங்கன்றது வந்து நிறைய பேர் வந்து வெளிப்படையாக சொன்னாங்க. அதேமாதிரி டாப் 8ல் இருக்கிறவங்கள வந்து 2 பேர் யார் வெளியாகணும் அப்படின்னும் போது ரொம்ப, அதாவது ஜெனுவினாக யாருமே சொன்ன மாதிரி தெரியல. எல்லாருமே வெஞ்சன்ஸும் எல்லாரும், ஓ நீங்கள் வந்து 93 டேஸ் உள்ளே இருந்துட்டீங்களா, நாங்கள்லாம் வந்து வெளியே போயிட்டோம்ல, உங்களெல்லாம் வச்சு செய்கிறோம் அப்படின்ற மாதிரியே பேசின மாதிரி இருந்துச்சு எல்லாருமே. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் சொன்னாங்க. அப்புறம் விஷாலையும் அருணையும் சொன்னாங்க. எல்லோரும் வந்து எப்படி பேசுனாங்கன்னா, லைக் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து சௌந்தர்யா வந்து ஃபேக்கு, சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ஃபேக்கு, சௌந்தர்யா வந்து இந்த க்யூட்னஸ் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து சும்மா ரொம்ப ஃபேக்கு, ஜெனுவின் கிடையாது, ஜாக்லினும் ஜெனுவினாக கிடையாது, சௌந்தர்யா வந்து உள்ள பிக் பாஸ் விளையாடல, அவங்க வெளியில் பிக் பாஸ் விளையாடுறாங்க, அவங்க வந்து ரொம்ப இன்ஆர்கானிக்காக தான் அவங்க வந்து இந்த கேமில் இந்த 93 டேஸ் வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து கஷ்டப்படுற பொண்ணுன்னு சொன்னாங்களே, ஆனால் வந்து கஷ்டப்படுற பொண்ணு மாதிரி தெரியல வெளியில் நான் பார்த்தேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷனில். உண்மையிலேயே அந்த பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணாக இருந்தால் இப்போ இல்லைன்னா எதுக்கு வந்து அப்படி ஒரு வெளியில் வந்தால் தெரிய தானே போகுது, அப்படி ஏன் சொல்லணும்? அது ஏன் வந்து அந்த மாதிரி அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு, தப்பாக எக்ஸ்போஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சுனிதா ரொம்ப ரூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அண்ட் கொஞ்சம் கன்னிங்காக பேசின மாதிரி இருந்துச்சு சௌந்தர்யா பற்றி பேசும்போது. சரி ஜாக்லின் வந்து அது வந்து ஜாக்லினோட கேரக்டரானு தெரியல, அவங்க வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் ஜாக்லின் வந்து லைக் ஷீஸ் பீங் ஃப்ரெண்ட்ஸ் வித் எவ்ரி ஒன், எல்லாரு கூடயுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படி யாராவது ஜாக்லின் கிட்ட கொஞ்சம் மூஞ்சி காட்டினாங்கன்னா அந்த அவங்கக்கிட்ட வந்து ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஆளாக தான் தெரியுது அவங்களே தவிர, ஐ டோன்ட் திங்க் அதில் ஏதோ ஃபேக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சொல்லுங்கள். பட் ரொம்ப ஓவராக சௌந்தர்யாவை தான் வந்து மெனிப்புலேஷன்னு
அவங்க வந்து அந்த பிஹேவியர்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சுனிதா கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஓவராக ரியாக்ட் பண்ணி கொஞ்சம் அது சொல்லுவாங்கள்ல, ஓவராக ஷோ ஆஃப் பண்ணி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது. ஐ திங்க் கொஞ்சம் தேவையில்லாத பேச்செல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது சுனிதா கிட்டேருந்து. ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப அரகண்டாகவும் கொஞ்சம் கன்னிங்காகவும் தெரிகிற மாதிரி இருக்குது சுனிதா. ஸோ ஐ திங்க் அது வந்து இட்ஸ் நாட் குட் கேம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா வந்து வெளியே வந்துட்டு சாச்சனா வந்து அங்கேயே சோஃபாவில் உட்காந்துட்டு சொல்லுது, இப்போ வந்து அழப்போகிறாங்க அவங்க 2 பேரும் அழப்போகிறாங்க அப்படின்னோடனே அப்போது சுனிதா வந்து அடங்கலை. சுனிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எந்த கேமராவில் வந்து பார்த்து நான் அழலாம் அப்படின்னு வந்து பார்க்க போது நான் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் அப்படின்னு நேற்று தான் சொன்னேன். அடுத்தவங்களோட சோகத்தில் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம்னு. சாரி, அந்த பேர் நான் கேட்க மறந்துட்டேன், இன்றைக்கும் மறந்துட்டேன், அந்த பேர் என்னன்றதை மறந்துட்டேன், அந்த வேர்டு. எப்படியாவது நான் வந்து கமெண்ட்ஸில் வச்சு போடுறேன் நான் அப்புறமா. ஸோ அகெயின் இட்ஸ் த சேம் திங். அவங்கள டார்கெட் பண்ணி நீங்கள் அவங்கள அழ வச்சு அதில் வந்து நீங்கள் என்ன வந்து பெருசாக நீங்கள் வந்து கொண்டாட போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதில் என்ன நீங்கள் காட்டுறீங்கன்னு தெரியல. ஐ திங்க் தட்ஸ் அ வெரி பேட் கேம் பிளே. அண்ட் அப்புறம் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பேசும்போது ரவி சொல்லுவார், அவங்க மூஞ்செல்லாம் மாறிடுச்சுங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்மளை வந்து பாசிட்டிவாக சொன்னாங்க, பட் நம்ம அவங்களோட நெகட்டிவான வீக்னஸ் எல்லாம் சொல்லி அவங்கள வந்து நம்ம த்ராஷ் பண்ணிட்டோம், அவங்கள வந்து டோட்டலாக டிமாலிஷ் பண்ணிட்டோம், அவங்க மூஞ்செல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலாக 1 ஹவரில் காட்டல, ஆக்சுவலாக 24/7 வந்து கொஞ்சம் அந்த கிளிப்ஸில் வந்துச்சு. ரியா போயிட்டு சாச்சனாட்ட சொல்லுவாங்க, நீங்கள் விளையாடுற கேம் வந்து எனக்கு சரியாக வரல, நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட், நான் வந்து அதில் வெளியே இருந்துடுறேன் அப்படின்னு. பட் நான் எந்த இன்ஃபர்மேஷனும் நான் வந்து டிவல்ஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த இந்த மாதிரி விளையாடுற கேம் எனக்கு வேணாம், அது வந்து எனக்கு சரியா இல்லைன்னு. அதுதான் நான் சொல்கிறேன். திஸ் இஸ் நாட் த வே யூ பிளே அ கேம். ஒருத்தங்களை வந்து குத்தி அவங்கள அழ வச்சு அதில் வந்து நீங்கள் சந்தோஷம் காண்றீங்கன்னா அது ஒரு கேமே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வர்ஷினி சாச்சனாலாம் வெளியில் வந்துட்டு சௌந்தர்யா எஸ் ஆப்வியஸ்லி ஒருத்தங்களை வந்து நம்ம இப்படி எல்லாரும் சொல்லும் போது அது மனசு ஒரு மாதிரி ஆகும், அது அழகாக செய்வாங்க, அது வந்து இயற்கை, அது வந்து நேச்சர். ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு விஷயம் வந்து சொல்லும் போது அது பாதிச்சதுன்னா அழகாக செய்வாங்க. ஒரு படம் பார்க்கும்போது ஒரு க்ரைம் சீன் பார்க்குறோன்னா நம்மளும் இமோஷனலாக ஆகிறோன்னா அந்த மியூசிக்கு அந்த அவங்க நடிச்சிருக்கிற காட்சி அது வந்து நம்மளை அழ வைக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி அது நேச்சுரலாக நம்ம எல்லாருக்குமே வர விஷயம். அதுதான் நேச்சுரலாக ஒருத்தவங்க வந்து குற்றம் சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, தப்பான ஒரு விஷயத்த ஒருத்தவங்க மேலே அக்யூசேஷன் வைக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வருத்தம் இருக்க தான் செய்யும், அது அழகாக தான் செய்வாங்க, இமோஷனலாக தான் ஆவாங்க. ஸோ சௌந்தர்யா ஸ்டார்ட்ஸ் கிரைங் அண்ட் பின்னாடி கேமராலேருந்து வர்ஷினியும் சாசனா சொல்லுவாங்க, பாருங்கள் விக்டிம் ஓட்டு பார்த்தீங்களா, விக்டிமாக பார்க்குறாங்க, விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணுறாங்க, சிம்பத்தி ஓட்ஸ் மட்டும் போட்டுறாதீங்கன்னு. என்ன விளையாடுறீங்க எனக்கு புரியல. நீங்கள் வந்தது வந்து உங்கள் கேமை விளையாடுறதுக்கு, அடுத்தவனை வந்து காலை வாரி விட்டால் அவனை அசிங்கப்படுத்தி அவனை இன்சல்ட் பண்ணி ஒரு கேம் விளாட்ணுன்னா அது ஒரு கேமே கிடையாது. அப்படியே அந்த மாதிரி கேம் விளாட்றாங்கன்னு தெரியல. ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி ஒருத்தங்களை துன்புறுத்தி அதில் வந்து நீங்கள் என்னத்தை சந்தோஷம் காண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து வெரி பேட். அப்புறம் வந்து அர்ணவ் வந்து பேசும்போதும் வந்து எனக்கு புரியல, அர்ணவ் என்னத்தை தான் செய்கிறன்னே புரியல. அந்த ஜால்ரான்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போதும் இல்லை, நான் கடைசி வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் ஜால்ரான்ற வார்த்தை இருக்கும் அப்படின்னு. அர்ணவே எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. அண்டு சுனிதா மாதிரியே தர்ஷாவும் சேம் அதே வேர்ட்ஸை வச்சு, அதே மாதிரி சாச்சனாவும் அதே வேர்ட்ஸ் வச்சு, யார் ஜாக்லின்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு இவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு வீக்காக ஃப்ரெண்ட்ஸை மாற்றிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு வீக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாற்றலை, அவங்க கூட எல்லோரும் வந்து சேர்றாங்க. ஆக்சுவலாக கோவா கேங்காக இருக்கும்போது கூட அருண் வந்து சேர்ந்தார், எல்லோரும் வந்து சேர்ந்தாங்க. அந்த இவங்கெல்லாம் போய் மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து இந்த கோவா கேங் வந்து எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லி தான் வந்து அந்த கோவா கேங் வந்து ஸ்பிளிட் ஆனது காரணம். விஜய் சேதுபதி வந்து சொல்லுவார், இந்த கேம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பாதிக்கக்கூடாது, வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கேமை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை சொன்னதுனால தான் அவங்க எல்லோரும் பிரிஞ்சாங்க. இல்லைன்னா ஐ திங்க் இப்போ வரைக்கும் எல்லாம் ஜாலியாக இருந்திருப்பாங்க. அது வந்து அவங்களுக்குள்ளார ஒரு ஈகோவையும் அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்தையும் உருவாக்குனாங்க. இது வந்து பிக் பாஸ் டீம் உருவாக்குனது. ஆக்சுவலாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இவங்க தான் விளையாடினாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒன்றுமே செய்யலை ஆக்சுவலாக. அண்டு அதுக்கப்புறம் வந்து இது என்ன சவுண்ட் வந்து கன்ஃபெஷன் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கேட்குறது, எல்லோரும் பேசுகிறாங்க. அப்புறம் சௌந்தர்யா வந்து பவித்ரா வந்து உண்மையிலே பவித்ரா வந்து
ரொம்ப நல்ல ஒரு டைப்பாக தெரியுறாங்க. அவங்க வந்து இந்த கேமுக்கு ஃபிட் ஆகலை, ஆனால் வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க, வெரி குட். பட் பவித்ரா போயிட்டு ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஜாக்லினும் சௌந்தர்யா உட்காந்துருக்கும்போது சௌந்தர்யா ரொம்ப என்ன சொல்கிறது, ஷீஸ் ஃபீலிங் வெரி பேட், ரொம்ப இமோஷ்னலாக ஷீஸ் கிரைங், ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பவித்ரா போயிட்டு பேசுகிறாங்க, அதெல்லாம் அப்படி தான் இருக்குண்டி, அவங்க வந்து இது டெவில் வர்சஸ் ஏஞ்சல் மாதிரி, இது வந்து தே ஆர் ட்ரைங் டு பிரேக் யுவர் கான்ஃபிடென்ஸ், நீ வந்து விட்டுறாத. நல்ல ஆக்சுவலாக நல்ல புத்திமதி சொல்கிறாங்க, நீ ஸ்ட்ராங்கான பிளேயர், நீ அந்த மாதிரிலாம் நினைக்காத, எல்லாம் சரியாயிடும். ஆக்சுவலாக ரொம்ப நேரம் போச்சு, நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொன்னல, தீபக், ரியா எல்லாருமே போய் பேசுவாங்க, அண்ட் ஜாக்லினும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கும்போது பேசுகிறாங்க. லைக் தி ஆல் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் அது சம்டைம்ஸ் வந்து நம்ம இமோஷனலாக ஆகும்போது அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அது ஒரு பிரச்சனை போகுது. அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு சௌந்தர்யா பேசி, பிக் பாஸ் வந்து லைக் 93 days வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஆம்லெட் போட தெரியலையே, உங்களுக்கு ஹாஃப் பாயில் போட தெரியலையே, அது வந்து இன்ஆர்கானிக்கா அது வந்து ஆர்கானிக் தானே, நீங்கள் தெரியல தானே. அதே மாதிரி நீங்கள் வந்து போய் ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறீங்களா, அதில் எப்படி இன்ஆர்கானிக் ஆகும், அது எல்லாமே ஆர்கானிக் தானே. அப்போ நீங்கள் வந்து க்யூட்னஸ் மட்டும் இல்லை, யூ ஹேவ் கொஞ்சமாக நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கீங்க, கொஞ்சம் தைரியமும் இருக்குது, அப்போ ஏன் எப்படி இருக்கீங்க, விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க சொல்லி அதை நல்ல கான்ஃபிடென்ஸையும் கொஞ்சம் பில்டப் பண்ணி ஒரு கன்சோல் பண்ணி சௌந்தர்யா அனுப்பிச்சி வச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் நிறைய நடந்துச்சுங்க. அதில் வந்து ஹைலைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆளை பற்றி முக்கியமாக சொல்லணும், விஷால் வாஸ் ரியலி குட், வெரி நைஸ் கேரக்டர் இதில். அதாவது அவர் அந்த தர்ஷிகா அண்ட் அன்ஷிதா மேட்டரை விட்டுருங்க, மற்றபடி இஸ் ரியலி குட், அஸ் இன் லைக் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் சௌந்தர்யாவும் இப்போ ஃபேஸ் ஆஃப் ஆகிடுச்சுல, ஸோ சௌந்தர்யாவும் சுனிதாவும் ஆடும்போது கூட சௌந்தர்யாவுக்கு வந்து ரியாக்ஷன்லேருந்து டான்ஸ் ஸ்டெப்ஸ்லேருந்து எல்லாமே இஸ் டூயிங். அண்ட் சௌந்தர்யா ஆல்சோ ட்ரைட். என்னென்னா ஆஸ் அ நான் டான்ஸர் ஒரு சுனிதாவுக்கு கம்பேர் பண்ணும்போது ஷீஸ் அ நான் டான்ஸர், பட் ஷீ ரியலி டிட் வெல், நல்லாவே ரியாக்ட்லாம் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவர் ரவி வந்து டான்ஸ் பண்ணார், இவரோட விஷாலும் அங்கேயும் வந்து ரொம்ப அழகாக எல்லோரும் எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து இட் வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் விஷால் தனியாக வாத்தி கம்மிங், ஹீ ரியலி டான்ஸ் வெல். அந்த விஜயோட எல்லா ஸ்டெப்பும் ஹீ டான்ஸ் ரியலி குட். ஆக்சுவலி நான் வந்து எதிர்பார்க்கல விஷால் வந்து இவ்வளோ டான்ஸ் ஆடுவாப்பிலன்னு, ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினாப்புல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மின்சார கண்ணா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சாச்சனா வந்து பரதநாட்டியம்லாம் உள்ள ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க, அது பரதநாட்டியமோ அது என்ன நாட்டியம்னே புரியல. அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அது அன்ஹாப்பி, அது வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை, அது பாட்டு மாறிடுச்சுன்னு, அது என்னமோ ஒரு குழப்பம் போயிட்டுருக்கு அப்படின்னு என்னமோ ஒரு பிரச்சனை ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து வர்ஷினியும் நம்ம அருண் வாஸ் ரியலி க்யூட். வர்ஷினி வந்து அந்த கொடையை வச்சு குத்தி பாவம் ரொம்ப, ஐ திங்க் அதுக்கப்புறமா ஒரு லைவில் பார்க்கும்போது சொன்னவர், பா எத்தனை குத்துப்பா, வலிக்குதுப்பா இப்போ வரைக்கும்னு. ஆக்சுவலாக ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் வர்ஷினி டூயிங் ஆன் த ஸ்டேஜ். அது வந்து டான்ஸ் ஃபேஸ் ஆஃப், ஆனால் அந்த பொண்ணு வந்து அவரை தள்ளி விட்டு கீழே தள்ளி அந்த மாதிரி ஏதோ பண்ண பார்த்துச்சு. அது டான்ஸ் ஆடுற அந்த டான்ஸ் ஃபேஸ் ஆஃபாகவே தெரில, டான்ஸே ஆட விடாமல் தான் என்னோட ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. அது லைவ்லேயும் அதுதான் சொல்லியிருக்காங்க, நான் வந்து உங்களை ஆட விடாமல் பண்ணணுன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு. ஐ டோன்ட் நோ வர்ஷினி வந்து என்ன எதுக்காக அந்த மாதிரி ஒரு, அது டான்ஸே ஆடலை ஆக்சுவலாக, இங்கேருந்து அங்கேருந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவி வந்து ஹீஸ் ட்ரைங் டு டூ சம்திங். அவர் வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாரையுமே வந்து கொஞ்சம் நோண்டிக்கிட்டே இருக்காரு. ஜாக்லினை கூப்பிட்டு கேட்குறாரு, கோவா கேங் வந்து ஏன் பிரிஞ்சிச்சு, கோவா கேங் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, நீங்கள் வந்து ஏன் பிரிஞ்சிங்க அப்படின்னு. அண்டு சாச்சனா கூட வந்து ஹைலைட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து டிடிஎஃப் வந்து ரயனுக்காக நீங்கள் நிற்கலை, ரயனுக்கு எதிரில் நின்னீங்கன்னு. சரி, அவங்க தான் கேம் ஃப்ரெண்ட்ஷிப் அது தனித்தனியாக பிரித்து விளாட்ணுன்ற ஒரு முடிவில் வந்து தான் அவங்க விளையாட ஆரம்பித்தாங்க. ஐ திங்க் அதில் வந்து எனக்கு ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஐ திங்க் வாட் தே பிளான்ட் அக்கார்டிங்லி தே அந்த 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 பிளானில் தான் அவங்க விளாட்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த குக்கிங் டாஸ்க் மாதிரி ஒன்று வச்சாங்க. அது வந்து டாப் 8 தான் வின் பண்ணாங்க. பெருங்காயத்தூள் வச்சு ஒரு ரெசிபி மாதிரி பண்ணாங்க. பெருங்காயம் வந்து ஹிஞ்சுன்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து ஹிங்குன்னு சொன்னாங்க, ஹிஞ்சு தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து அசோஃபிடேட்டாக சொல்லுவாங்க. ஸோ நானும் பாரு டிக்ஷனரி நானும் வந்து இப்போ வேர்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா சௌந்தர்யாக்கும்
ஜாக்லினுக்கும் சண்டை, பெரிய சண்டை நடக்குது. அது ஒரு பெரிய சண்டை இல்லை, ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் விஷயத்துக்கு பெரிய சண்டை. நானும் குக் பண்ணுறேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறது ஜாக்லின் விடலை. நீ வந்து கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட கேட்டுக்கோன்னு. சின்ன பிள்ளைத்தனமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஐ டோன்ட் நோ ஹவு டு சீ இட். ஒருவேளை இந்த சேலஞ்சிங் 8ஓட அவங்களோட வேலை, அவங்களோட லீலைகள்னால இவங்க 2 பேருக்குள்ளே முட்டிக்கிச்சா அப்படின்னு யோசிக்க வைக்குது. பட் ஆனால் இவங்க 2 பேருக்கு வந்து கொஞ்ச நாளாகவே அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த கோவா கேங் பிரிஞ்சு ஒரு இது நடந்துச்சுல, அங்கேயே வந்து அவங்களுக்குள்ளார ஒரு ஸ்பிரிட்டான மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் அந்த அந்த பிரச்சனை வந்து அப்போதுலேருந்து ஆரம்பிச்சதான் நினைக்கிறேன். இப்போ இது புதுசாக ஆரம்பித்த மாதிரி தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, ராயன் வந்து இந்த சாச்சனாவை கூப்பிட்டேமா அந்த கப்பு க்ளீன் பண்ணுமான்னு, அது என்ன நான் பார்த்த வரைக்கும் ஹீ வாஸ் நாட் ரூட் அட் ஆல். ரொம்ப தூரத்துலேருந்து டிஸ்டன்ஸில் பேசுகிற மாதிரி ஒரு பேச்சு தான் இருந்துச்சு தவிர கோவமாக எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு அப்படியே பிளேட்டை மாற்றி நீங்கள் வந்து சரியாக பேசலை. எனக்கு சாச்சனாகிட்ட என்ன புரியலன்னா, சாச்சனா வந்து டசன்ட் ஹேவ் தட் டீசன்சி ஆஃப் ஒரு டீசன்சி இல்லை. அண்ட் அந்த ஒரு ஒரு டெக்கோரம் இல்லை. ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறது கேட்கணும், கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பேசணுங்கிறது வந்து அந்த பொண்ணுக்கு தெரியல. அது பாட்டு பேசிக்கிட்டே இருக்குது. அந்த பையன் ரயான் வந்து ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அது புரியக்கூட மாட்டேங்குது. இல்லை நான் வந்து 2வது தடவை காலையில் மறந்துட்டேன், ஆனால் வந்து 2வது தடவை வரும்போது அந்த சிக்கன் ரா இருந்துச்சு, அதனால நான் போயிட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த ரீசனை நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கேட்டுக்கவே மாட்டேனம்மா. நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்போ வந்து சொல்லும் போது எனக்கு இப்போ தான் எனக்கு தெரியும். பட் அப்போ எனக்கு நீ பண்ணலன்றது என் மைண்டில் இருந்துச்சு, அதனால தான் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னேன். ஏங்க ஒரு கப்பு உடனே சாப்பிட்டுட்டு கழுவி வைக்கிறதுல என்னங்க குறைஞ்சி போகிறீங்க? அது நீங்கள் சாப்பிட்ட கப்பு நீங்கள் கழுவுறதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் கூட ஆகாது. அப்படியே கழுவி வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது மற்ற ஏன்னா தெரியாத நபர்கள் இருக்கிற இடம், நம்ம ஃபேமிலியில் இருக்கும்போதே நம்ம போய் தட்டை கழுவிட்டு தானே நம்ம வந்து கை கழுவும் போதே தட்டை கழுவிட்டு அப்படி வச்சுட்டு வரோம். ஐ டோன்ட் திங்க் அதில் வந்து ஒரு பெரிய இதுவே நம்ம வந்து குறைஞ்சி போகிறது கிடையாது. அந்த சின்ன விஷயம் கூட அந்த பொண்ணுக்கு தெரில, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் இல்லை. ஆக்சுவலாக வந்து அருணும் விஷாலும் பேசுவாங்க தெரியாமல். அந்த பொண்ணு ஆக்சுவலாக சாச்சனா வந்து அருண் சொல்லுவாப்புல, வெல் டிசர்வ்ட் கண்டஸ்டண்டாக இருக்காங்க, அவங்க ரீப்ளேஸ் ஆகலாம், ஏன்னா முன்னாடி இருந்ததோட இப்போ அக்செப்டன்ஸ். அப்புறம் அருணே சொல்லுவாப்புல, ஐயோ தப்பாக போட்டேனே, அந்த பொண்ணு அக்செப்டன்ஸே இல்லை, இன்னும் கூட அப்படியே தான் இருக்குது, வந்தால் இங்கேருந்து போன மாதிரியே தான் திரும்பி வந்துருக்குது, வந்து அதில் எந்த ஒரு மாற்றமும் தெரியலன்னு. ஸோ சேலஞ்சிங் 8 வந்து ரவியை தவிர மற்றவங்களாம் வந்து அவ்வளோ பெருசாக சேலஞ்சிங்காக எதுவும் பண்ண மாதிரி தெரியல. எல்லாம் வந்து குத்துறதும் குடையிறதுமா இருக்காங்க, வெஞ்சன்ஸ் காட்டுறதுல தான் இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் டாப் 8 வந்து உடஞ்சிருவாங்களா இல்லை இன்னும் ஸ்ட்ராங்காக இருவாங்களான்னு தெரியல. ஏன்னா சில பேர் உடையிற மாதிரி இருக்காங்க, பட் சில பேர் வந்து அந்த உடையிறவங்களையும் போய் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சேலஞ்சிங் 8 வெர்சஸ் டாப் 8 வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, விறுவிறுப்பாக தான் போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஸோ நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே. ஸோ ஹாவ் அ கிரேட் ஃப்ரைடே. நியூசிலாந்து வந்து இப்போ ஃப்ரைடே விடிச்சிருச்சு. ஸோ மாலினி இப்போ வந்து இப்போ மார்னிங். ஸோ ஹாவ் அ கிரேட் டே அம்மு. ஸோ see you all tomorrow. Until then, it's bye from Yuki. Bye.